Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு சப்ஜெக்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 7 அளவியல். இந்த சாப்டர் தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்வட்ட கும்மின் இடைக்கண்டம். ஸோ நேர்வட்ட கும்மின் இடைக்கண்டங்கிற டாபிக் பற்றி தான் இந்த வீடியோ டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஒரு நேர்வட்ட கும்மின் இடைக்கண்டம் ஃப்ரஸ்டம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். ஸோ இந்த டாபிக் பார்க்குற மாதிரி நம்ம ரைட் சர்க்குலர் கோன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நேர்வட்ட கும்முன்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ அது நேர்வட்ட கும்முன்னா என்ன, அதுக்கு எப்படி இது அது எப்படி இடைக்கண்டம் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக புரியும். ஸோ கடந்த காலங்களில் தீவிரத்தை ஏற்படும் போது நீர் மண் நிரப்பப்பட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூம்போடியத்தில் இருக்கிற பக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீர் இதில் வந்து வாட்டரும் மண்ணும் அதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்காங்க. கூம்போடிய தீயணைப்பு வாளிகள் பயன்படுத்தப்படலாம். ஸோ இந்த மாதிரி கூம்போடியத்தில் யூஸ் பண்ணாங்க. பின்னர் அவற்றின் வடிவம், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாளி மாதிரி, ஸோ வடிவம் படத்தில் இந்த படத்தில் உள்ளவாறு மாற்றப்பட்ட அதிக கொள்ளளவு கொண்டதாக மாற்றப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா இந்த கும்படியத்தில் இருக்கும்போது கன்சியூம் பண்ற வாட்டரும் மண்ணும் கம்மி. ஸோ இதே இப்படி வாலி வடிவத்தில் மாற்றும்போது பார்த்தீங்கன்னா இதை விட அதிக வாட்டரும் மண்ணும் கன்சியூம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கண்டம், அதாவது ஒரு நேர்வட்ட கும்பின் இடைக்கண்டம்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ், வாலிய ஒத்தோடியும் கொண்ட உள்ள ஒரு ஒத்த ஒரு கும்பின் இடைக்கண்டம் என்று அழைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இடைக்கண்டம்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு கும்பின் இடைக்கண்டம், அதாவது கும்பின் இடைக்கண்டம் சொல்றாங்க. தினமும் பயன்படுத்தும் கண்ணாடி டம்ளர், ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண கண்ணாடி டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கண்டத்துக்கு எக்ஸாம்பிள் தான். வாளி மற்றும் சாலை கொம்பு, ஸோ அதே மாதிரி இந்த வாளி இந்த சாலை கொம்பு ஆகியவை கோன் சொல்லுவாங்க. ஆகிய இடைக்கண்டத்துக்கான சில உதாரணங்களா. இந்த மாதிரி கோன் இருக்கிறதும் அதே மாதிரி இந்த பக்கெட்ஸ் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கண்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். வரையறை. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோனுங்கிற டாபிக்ல இப்படி பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாயிரம், அதே மாதிரி கீழே வட்டம். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி அதோட வலைபரப்பு மொத்த பரப்பு ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அந்த நேர்வட்ட கும்புங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட வலைபரப்பு மொத்த பரப்பு எப்படி கரெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதோட இந்த நேர்வட்ட கும்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கண்டங்கள் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கிறதுக்கான வரையறை இது. ஏபிசி என்ற கும்பை அதன் அடிப்பகுதிக்கு இணையாக ஒரு தளம் வெட்டும் போது, அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிற அந்த கூம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அடிப்பகுதிங்கிறது பிசி. இந்த பிசிங்கிறது ஒரு பிளேன் வச்சுங்களேன், ஒரு தளம் வச்சுங்களேன். வெட்டும்போது அதாவது அடிப்பகுதிக்கு இணையாக ஒரு தளம் வெட்டும்போது, ஸோ அதே பிசிக்கு தளத்துக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளம் வெட்டும்போது அடிப்புறத்திற்கும் அதாவது தளத்திற்கும் அடிப்புறத்திற்கும் இடைப்பட்ட டிஇசிபி என்னும் பகுதியை கூம்பின் இடைக்கண்டம் என்கிறோம். ஸோ இப்போ இந்த பிளேனை கொண்டு போயிட்டு இங்கே கட் பண்ணீங்கன்னா டாப்பில் பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும், ஒரு சர்க்கிள் பிக் சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கட் பண்ற டிஇசிபின்றது பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கண்டம், அதாவது கூம்பின் இடைக்கண்டம். ஸோ பார்த்தீங்கன்னா இடைக்கண்டம் சொல்ல மாட்டாங்க, கூம்பின் இடைக்கண்டம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி எல்லுங்கிற சாயுரம் இருக்கும், ஹெச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா கூம்பினோட ஹைட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 6. ஸோ இதில் கேபிட்டலா ஸ்மாலார்னு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த பிளேன் கட் பண்றதுல இருந்து. ஸோ அப்போ டிபிங்கிற ஸ்மால் சாயுரமும் இருக்கு, ஸ்மால் ஹைட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூம்பின் இடைக்கண்டத்தோட நாமன்கிளேச்சர். இடைக்கண்டத்தின் புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம். ஸோ அந்த இடைக்கண்டத்துக்கு புறப்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஆர் மற்றும் ஆர் என்பன முறையே இடைக்கண்டம் டிசிபியின் கீழ் மற்றும் மேற்பாளங்கள் இருக்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மாலா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கண்டத்தோட டிசிபி இடைக்கண்டத்தோட கீழ் மற்றும் மேற்பாளங்கள். மேலும் ஹெச் மற்றும் எல் ஆகியவை முறையே அதன் உயரம் மற்றும் சாயரம் இருக்கு. ஸோ இப்போ அந்த கூம்புங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது வந்து கூம்போட ஹைட்டும் இது வந்து கூம்போட சாயரம் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்மால் எல்லும் ஸ்மால் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எல்லும் ஸ்மால் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கண்டத்தோட உயரம் மட்டும் சாயிரும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ இந்த இடைக்கண்டத்தின் வலைபரப்பு, ஸோ இப்போ இந்த டிஇசிபி இருக்கிறதோ இடைக்கண்டத்தோட வலைபரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்டூ, அதாவது எதனால ஆஃப்னு எடுத்திருக்காங்கன்னா ஸோ இந்த கூம்புல ஆஃபாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப். ஸோ ஆஃப் இன்டூ மேல் மற்றும் கீழ்வட்டங்களின் சுற்றுலகம் கூடுதல், அதாவது இந்த மேல் மற்றும் கீழ்வட்ட சுற்றுலகம் கூடுதல் இன்டூ சாயிரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஜென்ரேஷன் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டாக இதோட பரப்பரப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஆஃப் இன்டூ மேல் மற்றும் கீழ்வட்ட சுற்றுலகம் கூடுதல் இன்டூ சாயிரம், இது ஃபார்முலா ஜென்ரேஷன். ஸோ இப்போ ஆஃப் அதுல இருந்து அப்படியே மேல் வட்டம் கீழ்வட்டம் சுற்றணும் கூடுதல்னா மேல் வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr, ஓகேவா. ஸோ இப்போ கீழ் இருக்கனால கேபிட்டலாக இருக்கனால 2πr ப்ளஸ் சுற்றளவுகளின் கூடுதல். ஸோ இப்போ மேலே இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கிறதுனால 2πr இன்டூ சாயிரம் என்ன இந்த ஸ்மாலர், நம்ம என்ன இடைக்கண்டத்துக்கு தான் எழுதுவோம் ஆனால் ஸ்மாலர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் எல் இருக்கு பார்த்தீங்கன்னா சாயிரம், அதுக்கு ஃபார்ம் வந்து ரூட் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்டிகுலர் லைன் போட்டிங்கன்னா இந்த பிளேனுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகுது 90 டிகிரி. ஸோ அப்போ பிதாகரஸ் தியரத்தை எடுத்திருக்காங்க, அதாவது பிதாகரஸ் தியரம் எப்படி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆங்கிள். ஸோ இப்போ இதில் ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு, ஸோ அதாவது பிதாகரஸ் தியரத்தில் என்ன நமக்கு தெரியும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைபோடெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடோட கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா பிதாகரஸ்ல இருக்கு. ஸோ பிதாகரஸ் தேற்றமும் பார்த்துருக்கோம், அந்த டிகிரி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைபோடெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாயிரம் ஸ்மாலர், ஸோ எல் ஸ்கொயர்னு வச்சுக்கேன், ஓகேவா. ஈக்குவல் டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு என்ன ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஸ்மால் ஹெச் எடுத்துக்கோம், அதனால ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்மாலார்லேருந்து இந்த கேபிட்டல் ஆர்க்கு வச்சிங்கன்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சதுமா. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் தி ஹோல் ஸ்கொயர், ஸோ அட்ஜசன்ட் சைடோட ஸ்கொயர். ஸோ நமக்கு எல் மட்டும் வேணுங்கனால ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தாலும் இது கேன்சல் ஆயிரும், இங்கே அந்த ரூட் அப்படியே வருது, அது அப்படியே அந்த ஃபார்முலா ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ எல் ஈக்குவல் டு ரூட் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த வழி இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் 2 இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 காமனாக இருக்கு, வெளியில் எடுத்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் ரெண்டுக்கும் பை. ஸோ பையை காமனாக வெளியே எடுக்கிறாங்க. ஸோ பையை காமனாக எடுத்தீங்கன்னா பை இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ எல் சதுர அலகுகள். ஸோ அப்போ இடைக்கண்டத்தின் வலைபரப்புக்கு ஃபார்முலா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கண்டத்தின் வலைபரப்பு ஃபார்முலா ஈக்குவல் டு பை இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ எல் சதுர அலகுகள். ஸோ மேலும் இடைக்கண்டத்தின் மொத்த பரப்பரப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலைபரப்பு, அதாவது இந்த சுற்றி இருக்கிற பரப்பு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இடைக்கண்டத்தின் மொத்த பரப்பரப்பு என்ன மொத்த பரப்பு கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ இடைக்கண்டத்தின் வலைபரப்பு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ் மேல்வட்ட பரப்பு. ஸோ மேல்வட்ட பரப்புனா இந்த ஸ்மாலுக்கும் கீழ்வட்ட பரப்பு இந்த பரப்பும், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதோட மொத்த பரப்பரப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ இடைக்கண்டத்தின் வலைபரப்பு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் சதுர. ஸோ பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் இன்டூ எல் பிளஸ் மேல்வட்ட பரப்பு என்ன, அதாவது மேல்வட்டத்தில் பார்க்கும்போது இருக்கும் சர்க்கிள் ஃபார்ம் இருக்கும். ஸோ அப்போ வட்டப்பரப்பு ஃபார்ம் என்ன பையார் ஸ்கொயர். ஸோ அப்போ என்னன்னா ஸ்மால் பையார் ஸ்கொயர், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர், ஸோ கேபிட்டல் பையார் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த 3 வேலையை ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கண்டத்தின் மொத்த பரப்பரப்பு. ஸோ இடைக்கண்டத்தின் மொத்த பரப்பரப்பு ஈக்குவல் டு பை இன்டூ கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ எல் பிளஸ் பையார் ஸ்கொயர் பிளஸ் பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள். ஸோ இது ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா ஜென்ரேஷன் ஞாபகம் வச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இது ஃபார்முலா மெமரைஸ் பண்ணால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேர்வட்ட குமி இடைக்கண்டம் சார்ந்த கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.